गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरं। काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ॐ आदित्यादिनवग्रहदेवताभ्यो नमो नमः। ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகேஸ்வரி அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் உத்தமமான சுதாயுஷ்ய பரியந்தம் தீர்க்கமான ஆயுளும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அம்பிகையினுடைய கும்பாபிஷேகமும் மண்டலாபிஷேகமும் வெகு விமர்சையாக அம்பாளுடைய ஆசீர்வாதங்களுடன் மிகவும் ஆனந்தமாக நடந்து முடிந்திருக்கிறது. அதனாலதான் கொஞ்சம் தள்ளி போயிடுத்து. புத்தாண்டினுடைய பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்க வேண்டும். இருந்தாலும் கூட அதற்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சியையும் சேர்த்து, ஏனென்றால் இப்போ ஏப்ரல் மாதம் இப்பொழுதுதானே தொடங்குகிறது. அதனால ஏப்ரல் 14ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய குரோதி என்று பெயர் கொண்ட புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுகளுடைய பலன்களோட பிறகு மே 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அன்று நிகழக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களோட நம்ம இந்த பலன்களை பார்க்கிறோம். அதாவது இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் மகர ராசியில் மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டானது. ஏற்கனவே 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது. 7.5 சனியினுடைய கடைசி பாதங்கள். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்கிறார். இப்ப 4ஆம் இடத்துல குரு இருந்தவர் இப்ப 5ஆம் இடத்துக்கு போகிறார். நான் ஒன்று சொல்லவா, உங்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் இத்துடன் முடிந்து விட்டது. இனிமேல் 7.5 சனியை பற்றி நினைக்க வேண்டாம். ஏனென்றால் குரு உங்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு அழகான ஒரு இடத்துல பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்தார். அனைத்து சுபஸ்தானங்களையும் பார்ப்பார் குரு. 9ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், பிறகு 7ஆம் பார்வையாக லாபஸ்தானமாகிய விருச்சிகத்தையும், பிறகு 9ஆம் பார்வையாக உங்களுடைய லக்னத்தையே மக்கரத்தையே பார்க்க இருக்கிறார். அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய கிஃப்ட். இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு தான் அதீதமான பலன்கள். அதனால 7.5 சனி முடிஞ்சிருச்சப்பா, அவ்வளவுதான். 7.5 சனியினுடைய தாக்கம் முடிந்து விட்டது. ஏனென்றால் குருவினுடைய நட்சத்திரத்துல தான் இப்பொழுது சனியாகப்பட்டவர் உட்கார்ந்திருக்கின்றார். சரி, இது ஒரு ப்ரீ இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்பொழுது நம்ம பலன்களை பார்க்க போகின்றோம். என்ன அப்படி பலன் வந்துட போகுது? ஒரு 5 தலைப்புகள்ல பார்க்க போகின்றோம். நம்முடைய பர்சனாலிட்டி, உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் ஒரு தலைப்பு. இரண்டாவது நம்முடைய தொழில் முறைகள்,
ஜாப், இதனுடைய சமாச்சாரம். மூன்றாவதாக நம்முடைய சகோதர சகோதரி, அதாவது உறவுகள், அனைத்து உறவுகளும். பிறகு கல்வியில் இருப்பவர்கள். கடைசியாக அசெட்ஸ், ப்ராப்பர்ட்டி வாங்குவோமா விற்போமா, ஏதாவது இருக்கா நம்முடைய ஜாதகத்துல, வீடு வாங்குறது, இதெல்லாம் வந்து கடைசி 5 தலைப்புகள்ல சொல்ல போறோம். முதல்ல இந்த குரோதி வருஷம் பெயரே பயங்கரமா இருக்கே. ஏனென்றால் ஏற்கனவே 7 சனியில வந்து அப்படியே இடிச்சு குட்டி பிழிஞ்சி வடிச்சு எதோ ஆகி என்னமோ ஆகி நிக்கிறோமே. இப்ப இதுக்கப்புறமும் எப்படி சுவாமிகளே குரோதி வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா கவலையே பட வேண்டாம். குரோதம் அப்படிங்கிறது ஒரு எமோஷன் தான். ஆனா இது வந்து ஒரு ராஜசிகமான ஒரு வருஷத்தை குறிக்கிறது, அதாவது ஒரு சக்திமயமான வருஷம் அப்படிங்கிறது தான் குறிக்கிறது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷத்துக்குன்னே ஒரு தேவதை இருக்கிறது. அந்த தேவதையை நம்ம வழிபட்டோம்னாக்கா இந்த வருஷமே நமக்கு வந்து ஒரு வரமாக மாறக்கூடிய அமைப்பு. அதுதான் பெரியவர்கள் இப்படியெல்லாம் நம்ம வந்து வழிபட்டால் அந்த பிரச்சனையை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அனைவருக்காகவும் சொல்லிடுறேன். அதாவது அஜரா பிரபு என்பது இந்த வருஷத்தினுடைய தேவதை. அது வந்து சிவனுடைய சொரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அஜரா பிரபு மீடேகம் குரோத திக்ருத நாமகம் கோரதாரூட மனிஷம் குந்தோஜ்வலகராம்புஜம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். ரொம்ப சிம்பிளான மீன். குரோதி என்கின்ற நாமம் பெயர் படைத்த இந்த வருஷத்தினுடைய அதிதேவத்தையாகிய அஜரா பிரபுவை நான் வணங்குகின்றேன். ஆனால் அந்த அஜரா பிரபு எப்படி இருக்கிறாராம், வந்து மாடுகள் பூட்டிய ரதத்தில், காளை மாடுகள் பூட்டிய ரதத்திலும், பிறகு வந்து கையில் வந்து குந்தம் என்கின்ற ஆயுதம் தாங்கி பிரகாசமான வடிவத்திலும் அமர்ந்திருக்கிறார்னு சொல்லி வருகிறது. இந்த அர்த்தத்தை வந்து கேட்டுட்டோம் இல்லையா, அதை அப்படியே நினைச்சுட்டு அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எந்த தோஷம் இருந்தாலும் போயிடும். ஆனா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறது. உங்களுடைய இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஆர்திரா நட்சத்திரம் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆர்திரா ராகுனுடைய நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறது. ராகுனுடைய 3ஆம் இடமாகிய முயற்சி வீரிய விஜயஸ்தானத்துல சொந்த தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட், ரைட்டா? அதனால இந்த வருஷம் என்பது உங்களுக்கு அனைத்து விதமான சுபிக்ஷங்களையும், 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட அனைத்து விதத்திலும் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நம்ம அந்த தலைப்புகளில் ஒவ்வொன்றா போயிடுவோம். முதல்ல வந்து நம்முடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்க போகிறது. இதுவரைக்கும் நம்ம வந்து அப்படியே சனியினுடைய அந்த தாக்கத்தினால மெல்ல மெல்ல கூட்டு விழுந்து குனிஞ்சு அடி வாங்கி உள்ள போய் அப்படியே கூனி குறுகி நம்முடைய பர்சனாலிட்டி அப்படியே வந்து ஒரு சந்தேகனுடைய எல்லாத்தையும் பார்த்தது. இப்போ கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த வருஷத்துல மே மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட்டாக அந்த தாக்கமெல்லாம் தீர்ந்து நிறைய ஒரு அறிவுகள், அந்த பட்ட அறிவுன்னு சொல்லுவாங்களே, 7 சனி கொடுத்த அந்த அறிவுகளுடன் உறவுகளில் ஏமாற்றப்பட்டது தான் அதிகம் நம்ம மகர ராசி என்பர்கள். அதுலேயும் கூட இந்த சிரவண நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கும். அதனால இந்த அந்த ப்ரெடிக்ஷன் என்பது 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் தான், அதாவது உத்தராஷாடா, சிரவணம், தனிஷ்டான அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தான் இந்த பலன். இந்த என்னை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வருபவர்களுக்கு தெரியும், நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும் லக்னத்தினுடைய அடிப்படையிலும் தான் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுப்பேன். அதற்கப்புறம் தான் ராசி, ஓகேவா? அப்படிங்க பார்க்கும்பொழுது சிரவண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தான் இப்போ வந்து பெரிய ஒரு அமைப்பு வந்து மாறுகிறது, ஒரு நல்ல அமைப்பாக. அதாவது வந்து ஒரு உள்கட்டமைப்பு வந்து பர்சனாலிட்டி வைஸ் நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்னாக்கா இது ஒரு மூட நம்பிக்கையான கான்ஃபிடென்ட் இல்லை, மூடத்தனமான மூர்க்கத்தனம் கிடையாது. கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து உண்மையிலேயே நம்முடைய விஷயங்கள் வந்து வெளியில நம்மளால செயல்பட முடிகிறது. அப்படிங்கும்போது நம்மையே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் வந்துடும். 5ஆம் இடத்திற்கு குரு வருகிறார் அப்படின்ன உடனே அவர் 3 இடங்களை பார்ப்பார்னு நான் சொல்லிட்டேன். 9ஆம் இடம், 11ஆம் இடம், லக்னத்தை பார்ப்பார்னு சொல்லிட்டேன். அந்த நட்சத்திரங்களின் மூலமாக அவர் 8ஆம் இடத்தையும் பிறகு 7ஆம் இடத்தையும், பிறகு வந்து இந்த ஜாதகத்துக்கு ராஜயோகாதிபதி நீங்க என்னதான் சொல்லுங்க, மகரத்துக்கு வந்து செவ்வாய் ஏன் வந்து மகரத்துல உச்சமாகிறார் அப்படின்னாக்கா அவருடைய ராசி வந்து 4ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் வந்து அவர் ஆதிபத்தியத்தை கொண்டு இருக்கிறார். அதனாலதான். அப்படிங்கும்போது இந்த 3 பேரினுடைய அந்த ஜாதகத்துல அந்த அந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய பலனும் அங்க அமையும். ஆக பர்சனாலிட்டி வைஸ் ஒரு நல்ல அமைப்பிலும் ஆரோக்கியம் மேம்படும். முக்கியமாக அதாவது வந்து ஒரு பிரமை, அதாவது வந்து நமக்கு ஏதோ பிரச்சனை இருந்ததோ, நிறைய வியாதியை விட பயம் அதிகமா இருந்தது நமக்கு, அதுல இருந்து நம்ம வெளியில வந்துருவோம்.
அதுவும் வந்து கண்டேஜியஸ் வியாதிஸ் தான் ரொம்ப இருந்தது நம்மக்கிட்ட. அப்புறம் வந்து இந்த சொற்குற்றம் பொருட்குற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை பேசினா தப்பு அதை பேசினா தப்பு, நீ தப்பு தப்பா பேசிட்ட, நீ எதுவுமே வந்து உருப்படியா பேசலை அப்படின்னு சொன்ன அந்த உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க பேசுறதெல்லாம் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக தான் பேசுறாரு அப்படின்னு. அப்போ வீண் பழிக்கு உண்டான நாம் அந்த பர்சனாலிட்டி எல்லாம் மாறி இப்பொழுது நல்ல விதமாக அனைவருடனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நம்ம மேலேயே நமக்கு கௌரவம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. வியாதிகளில் வந்து லங்ஸ் மற்றும் ஷோல்டர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு. வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகளில் சில பேர் வந்து அவஸ்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் மீறி வந்து விடுவோம். அதற்கு நாம் பெருமாளை கும்பிடணும். பெருமாள்னாக்கா தன்வந்திரி ரூபமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை கும்பிடுங்கள். அது உங்களுக்கு வந்து பெரிய நன்மையை கொடுக்கும். சரி, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகின்றோம். அடுத்தது என்னன்னா தொழில். தொழில் தானே ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு வந்து அது பெண்ணோ ஆணோ இப்பெல்லாம் இரு பாலர்களுக்குமே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தொழில் அல்லது ஜாப் தேவைப்படுகிறது. இந்த 5ஆம் இடத்துக்கு வந்த உடனே ரியல் எஸ்டேட் பண்ணுகின்றவர்கள், சொந்த தொழிலே சொல்றேன், ஏன்னா தொழில் நிறைய இருக்கிறது. அதாவது தொழிலில் வந்து சொந்த தொழில் இருக்கிறது, அந்த சொந்த தொழில் இருக்கிறது, அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப்போட கூடி நடத்துகிற தொழில் இருக்கிறது, அல்லது நான் வந்து கான்ட்ராக்ட், நான் வந்து சொந்தமாக பண்ணுறேன் ஆனால் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறேன், ஆனால் தொழில் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது. சொந்த தொழில் பண்ணுறது ஒரு பக்கம், ப்ரைவேட் செக்டருக்கு போகிறது ஒரு பக்கம், வெளியில் ஜாபுக்கு போகிறது ஒரு பக்கம். அந்த ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாபா, தனியார் ஜாபா, உள்ளூரா வெளியூரா, உள்ளூரா வெளிநாடா, இது அத்தனைக்கும் இதில் நல்லா பதில் வந்துடும். முதல்ல வந்து ஃபினான்ஸ் நடத்துபவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா 7.5 சனியினால அந்த ஒரு நம்ம பொருளாதாரம் வந்து நிறைய பாதிச்சிருக்கும் ஃபேமிலியில். உங்களுடைய ஃபேமிலியிலேயே பொருளாதாரம் வந்து ரிவைவ் ஆகும், அதாவது வந்து எழுச்சி பெறும். அப்புறம் ரியல் எஸ்டேட் செய்கின்றவர்கள், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரியல் எஸ்டேட், இந்த லேண்டு வாங்கி எல்லாம் அப்படியே இருக்கும், இல்லை பணம் கொடுத்த இடத்துல லேண்டு கரையமாக அதெல்லாமே நல்லபடியாக பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள். அதாவது நிறைய விஷயங்கள் தங்கி 7.5 சனியினால தேக்கம் ஏற்பட்ட அத்தனை தொழில்களிலுமே தேக்கம் எத்தனையும் நீங்கி ஒரு புத்துணர்வுடன் நீங்க வந்து பீரிட்டு எழுந்து வரப்போகின்றீர்கள். அதாவது வந்து ஒரு போர் போட்டோம்னா அப்படி தண்ணி அப்படியே பீரிட்டு வெளியே வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். அதான் குரு பகவானுடைய அருள். ஆக்சுவலி சொல்ல போனா மகர ராசிக்கும் குருவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா மகரத்தில் தான் அவர் நீச்சம். இருந்தாலும் நீச்ச வீட்டை அவர் பார்க்கும் பொழுது அந்த வீடாகப்பட்டது மேலோங்குகிறது. அப்ப மகரம் வந்து ரொம்ப வலிமையான ஒரு, அதுவும் ஒரு நீர்நிலை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதனால உங்களுக்கு மீண்டும் புத்துணர்வுடன் தொழிலிலோ ஜாப் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஜாப் நிறைய எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப்லையும் கூட அதாவது வந்து ஒரு சிவில் சர்வீஸ் போகின்றவர்கள், சிவில் சர்வீஸிலும் கூட மக்களுக்காக நான் வந்து சமுதாயத்துக்காக, அதாவது மேல ஹையர் லெவலில் நான் கீழே பொறுப்பெடுத்துக்கிறேன், மக்களுக்காக இருக்க போகின்றேன் அப்படிங்கிறது முக்கியமாக அரசியலில் இருப்பவர்களுக்கு நிறைய ஒரு ஆதாயம். இது கண்டிப்பாக அரசியலில் வந்து ஒரு நிறைய ஆதாயம். சரி, கவர்மெண்ட் ஒர்க்கில் வந்து நான் வந்து மற்ற கான்ட்ராக்ட் எடுக்கிறேன், அதாவது கவர்மெண்ட் வந்து படிச்சுட்டேன் முடிச்சுட்டேன், ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், ஆனால் அதுக்கு போய் ஒர்க் பண்ண இது இல்லை, கான்ட்ராக்ட் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது தாராளமாக இது நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரைனிங் கோர்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பீரியட். பிஸ்னஸ்மேன், அனைத்து விதமான ட்ரேடிங் கம்பெனி அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. முக்கியமாக ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு இது ஒரு நல்ல பொன்னான ஒரு தருணம். இது அதாவது என்ன சொல்லணும்னாக்கா, தங்க மகனுடைய தங்கமான வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து அதாவது குரு வந்து இந்த அளவுக்கு நன்மை பண்ணுவாரா மகரத்திற்கு அப்படின்னு இருக்கிறது நமக்கு ஆச்சரியமாகும். ஏன்னா ஒரு 7.5 சனிக்கு முடியும் போது அது வரும்பொழுது இது என்ன சுவாமிஜி இப்படி தூக்கி சொல்லுகிறீர்கள், அப்படி ஏதாவது விசேஷம் இருக்கிறதா அப்படின்னா, நல்ல விதமாக 9ஆம் இடத்துல வந்து கேத்து இருக்கிறது ஒரு அமைப்பு, குருவனுடைய பார்வை விழுவது ஒரு அமைப்பு. நீங்கள் தெய்வ பக்தியோடு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தனக்காரகன் வந்து ரிஷபத்தினுடைய 5ஆம் இடமாக இருந்து அங்கு அமர்கிறார்கள் இல்லையா. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறார் 3ஆம் இடத்துல, அது மீனம் தானே. அப்போ அந்த எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, குரு வந்து இங்க அமரும் பொழுது, அதாவது குரு வந்து கிட்டத்தட்ட மே 1ஆம் தேதி அமர்கிறார்.
ரைட்டா? அப்போ வந்து என்ன ஆகிடும், 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துட்டான். சுக்கிரனுக்கு வந்து அது திக்பலம். அப்படிங்கும்போது மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் கிடைக்கும். நம்ம பேசி பேசி பிரச்சனைகள் ஆன இடம் எல்லாமே மீண்டும் வந்து நம்முடைய பேச்சினாலேயே எல்லாம் சீர்மைப்படும். பிசினஸ் மக்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த கார்ப்பரேட் செக்டர்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து மீண்டும் ஒரு கம்பேக், ப்ராப்பர் கம்பேக்காக இருக்கும். அரசியல்வாதிகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மேலும் கூட இந்த வீட்டில் வந்து குழந்தைகளுடைய இந்த தொழிலில் வந்து நான் வந்து எனக்கு அப்புறம் நான் குழந்தைகளுக்கு கொடுக்க போறேன்னா தாராளமாக கொடுக்க முடியும். அதன் பிறகு நடமாடும் உணவகம் இருக்கு இல்லையா, அவர்களுக்குமே இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. ஜோதிடர்களுக்கு மகர ராசியில் பிறந்திருந்தார்கள்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அவர்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடம் வந்துடும். லா படிப்பவர்களுக்கு நிறைய புதுசாக லாயராக மாறக்கூடியவர்கள், சிரவண நட்சத்திரத்துக்காரர்கள் புதிதாக லாயராக வந்து நான் மாறணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னா தாராளமாக பண்ண முடியும். ஒரு டாக்டராக இருந்தால் அவர்களுக்கு இப்போ மக்களுடைய செல்வாக்கு கிடைக்கும். ஒரு கைராசியான ஒரு டாக்டர்னு சொல்லுவாங்க. கல்வி ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறேன், நான் ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சுட்டு இருக்கேன், தாராளமாக பண்ணலாம். எத்தனை விஷயங்களும் இருக்கு. சரி, இது வந்து தொழிலை பற்றி பார்த்து விட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா உறவுகள். உறவுகள்னா எல்லா உறவுகளும் மேம்படும், குடும்ப உறவுகளுமே மேம்படும். குடும்பத்தில் வந்து நிறைய குறைகள், அதாவது என்னால் குடும்பத்துக்கு செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தம் வந்து நிறைய பேருக்கு வந்தது, அதெல்லாம் ரிவைவ் ஆகும். அப்பாவனுடைய உறவு, அப்பாவுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இல்லை, அதாவது பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய கடமையை தாராளமாக செய்ய முடியும். மனைவி அல்லது கணவனுக்காக உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த ஏழ்மையை வறுமையினாலையும் அல்லது ஒரு ஃபெயிலியர், ஒரு ஒரு இழப்பு, நிறைய இழந்தது. இந்த 7.5 சனி வந்து நிறைய இழப்பு ஏற்பட்டது. அந்த இழப்பு எல்லாம் வந்து அதுல இருந்தெல்லாம் மீண்டும் உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. பெற்றோர்களுடைய உயிரையோ அது தாத்தா பாட்டியினுடைய உயிரோ கொண்டு வர முடியாது. ஆனால் அதிலிருந்து நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். ஆக உறவுகளில் வந்து குழந்தைகளுடைய உறவு ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. குழந்தைகளுக்காக நீங்களும் உங்களுக்காக குழந்தைகளும் நிறைய செய்யக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறது. சனியினுடைய 3ஆம் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவனுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் வந்து ஒரு செட்பேக் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதக அமைப்பில் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு நன்மையானது கூடிவிடும். இந்த உறவுகளில் பார்ட்னர்ஷிப் நன்றாக இணைக்கும், நியூ பார்ட்னர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் முக்கியமாக நான் சொல்றது ஒன்று சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. மந்திர சித்தி, நீங்கள் ஒரு தீட்சை எடுத்துக்கொள்ளணும். அதிலும் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள், செவ்வாய் நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து அம்பாளுடைய ஏதாவது ஒரு மந்திரம் அல்லது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்கின்ற ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமக, இது வந்து ஒரு காமன் மந்திரம், யார் மட்டும் சொல்லலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமக. அந்த மகாசக்திங்கிறது யாருன்னு கேட்டால் அத்துணை சக்திகளையும் குறிக்கும். ஆனால் அது பெரிய மந்திரம், அதை எடுத்து பண்ணலாம் வீட்ட நட்சத்திரத்துக்காரர்கள். சரி, சிரவண நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன சொல்லலாம், ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓம் ஹ்ரீம் நம சிவாய அப்படிங்கிறது ரைட்டு. அப்புறம் உத்தராஷாடா, அதாவது உத்திராட்டம் நட்சத்திரம், அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து சனியினுடைய அமைப்பிலேயே லக்ஷ்மி நாராயணருடைய மந்திரம் ஓம் நமோ நாராயணாயவே போதும். ஓம் நமோ நாராயணாய, அவ்வளவுதான். ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா ஓம் நமோ நமஹ தான் நமோன்னு மாதிரி இருக்கு. ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரம் அவர்களுக்கு மந்திர சித்தியை கொடுக்கும். ஏன்னா அதுல புத்திர பாக்கியம் உண்டு, புதிய திருமண உறவு உண்டு. உறவுகளில் வந்து புதிய உறவுகளை பற்றி சொல்றேன். குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் உண்டு, புதிய திருமண ஏற்பாடுகள் புதிதாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன் தத்து குழந்தையாக, அதாவது ஒரு குழந்தை வந்து பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கிறது, அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் அமைவதும் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு தத்து குழந்தை பெறக்கும் அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த குரு 5ஆம் இடத்துக்கு வந்து கேத்து வந்து 9ஆம் இடத்துல இருந்து ஆன்மீகத்துல வந்து நிறைய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. குலதெய்வத்தை வந்து மீண்டும் கும்பிட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் 7.5 சனியினால கடவுள் நம்பிக்கையே போயிருக்கும். மீண்டும் கடவுளுடைய நம்பிக்கை வந்து உறவுகளோட எல்லா உறவுகளையும் இன்வைட் பண்ணி போய் பண்ணிட்டு வாங்க. நீ பெரியவன் நான் பெரியவங்கிறதெல்லாம் வேண்டாம். யார் யாரோ தன்னை பெரியவன் நினைச்சுக்கிட்டோம், நம்ம நினைக்க வேண்டாம். இல்லை, உறவுகள் மேம்பட வேண்டும், மேம்படக்கூடிய வகையில் இருக்கிறது. சரி, கல்வி எப்படி அப்படின்னாக்கா முதல்ல சொல்லிவிடுறேன், இந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ண முடியும். ஆமாம், இது வரைக்கும் இந்த தொய்வுகள்லாம் நீங்கி மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வெளிநாட்டில் போய் பண்ணணும்னாலும் தாராளமாக கொஞ்சம் தூரம் நீண்ட தூரம் போய் பண்ணணும் என்பவர்கள் தாராளமாக பண்ண முடியும். நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதாவது இந்த மிஷினரி சம்பந்தப்பட்ட அந்த கல்விகள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக பண்ண முடியும்.
அப்புறம் வந்து நிழல் உலக கல்வி, அது விஷுவல் கம்யூனிகேஷன் ஆகட்டும், அல்லது வந்து நம்முடைய மீடியா துறையில நியூஸ் வாசிக்கிறதாகட்டும், சட்டத்துறையில லாயர்லாம் நீதிபதி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அதனால இந்த கல்விகளில் உங்களுக்கு வந்து அந்த குரு சம்பந்தப்பட்ட குருன்னு சொன்னாலே ஒரு போதனைக்கு ஒரு தகுதி வாய்ந்தவர் அர்த்தம். அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான கல்வி அத்தனையிலுமே சோபிக்க முடியும். குழந்தைகள், அதாவது எலிமெண்ட்ரியிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு வேணா கொஞ்சம் செட்பேக் இருக்கலாமே ஒழிய, அந்த குழந்தைகளுக்கு என்ன செட்பேக் இருக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் வந்து உடல் நலம் சரியில்லாமல் போகிறது வைக்கிறது. மற்றபடி எல்லா கல்விகளுமே நீங்கள் முயற்சியோடு ஈடுபட்டால் இந்த காலம் பொன்னான காலமே. அதான் சொல்றேன், இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ரைட். அடுத்தது வந்து கடைசியில ப்ராப்பர்ட்டி. இந்த 7.5 சனியில எதெல்லாம் இழந்தோமோ அத்தனையும் திரும்ப கிடைப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள், மீண்டும் பெறப்போகிறீர்கள். அது புகழாக இருந்தாலும் சரி, அது பொருளாக இருந்தாலும் சரி, அது பணமாக இருந்தாலும் சரி, அல்லது அது உறவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரீகை நாடும். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் மீண்டும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. தங்கம் வாங்கக்கூடிய, அதாவது அடகு வைத்த நகைகளை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இழந்த நட்பு, இழந்த கௌரவம், இதை மீட்டு எடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு அதாவது சொந்தமாக வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுவாமிஜி எதுலையுமே நெகட்டிவ் இல்லையா அப்படின்னாக்கா எதுவுமே கிடையாது. எல்லாமே இனிமேல் பாசிட்டிவ் தான். கவலைப்படாதீர்கள். வார்த்தைகளை மட்டும், அதாவது சனி வந்து பூர்வபாத்திர பதத்துல இருக்கிறார். பிறகு வந்து சனியினுடைய நட்சத்திரத்துக்கே போவார். சனி வந்து இந்த ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்ன ராசி அதிபதி. அவருடைய ஓன் நட்சத்திரம் போது கடுமையாக பேச வேண்டாம், அவ்வளவுதான். ஒருத்தரை வந்து கடுமையா வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து கடுமையா சொல்லிட வேண்டாம். மென்மையாக அந்த வார்த்தைகளில் மட்டும் மென்மையை கடைபிடித்தோம் என்றால் வெற்றி உமதே, நாளை உங்களதே. இதுக்கு மேல என்ன சொல்றது? அதனால அத்தனை விஷயத்திலும் அவ்வளவு ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் இந்த வருஷமானது உங்களுக்கு மேலும் 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 வெற்றியையும் அதே போன்ற சௌபாகியத்தையும் தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களுடனும் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் சந்திப்போம்.